தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் மாட்சியும் உரித்தாகுக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். நம் தலைகளை வணங்கி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த மாதத்தின் அதிகாலை பொழுதிலே உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எங்களோடு கூட இருந்தீர். இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலே உங்களுடைய கிரியைகளை விளங்க பண்ணும்படியாக உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. வீடுகளுக்கு விசாரமாய் உட்காராதபடி உங்களுடைய சமூகத்திலே வந்து இந்த மாதத்தின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உங்களுடைய தயவுள்ள கரங்களில் தொழுகை முழுவதையும் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் பாடல்கள், நாங்கள் தியானிக்கிற தியானம், நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறைமைந்தல் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்திருந்து கீர்த்தனைகளில் 6வது பாடலை பாடுவோம். ஆத்துமமே என்னோடு உள்ளமே. கீர்த்தனைகள் 6. ஆத்துமமே என்னோடு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வாதை நோய் துன்பம்
67. தேவனே, பூமியில் உடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உடைய இரட்சண்யம் வழங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். நாம் அலங்காரப்படியிட்டு நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக ஒப்புக் கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய துதி சோதரங்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு நேராக புறப்பட்டு போகும்படியாக நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திலே காலில் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த காலை பொழுது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக நாம் நம்முடைய இதயங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயவெடுத்தவர், எந்த பாவியை புறம்பே தள்ளாத ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அவளை ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என்னுடைய மீறுதலை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் அறிக்கையிடும்படியான நேரம் இது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் அவருடைய அளவில்லாத நேசம், அவருடைய பாசம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு நமக்கு வெளிப்படுகிறது. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம்முடைய செல்லகுமாரனை நமக்காக ஒப்புக் கொடுத்த ஆண்டவருடைய இரத்தம் சிலுவையிலே வடிந்து கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். இந்த நாளிலும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுமாக நம்முடைய ஆண்டவருடைய சிலுவை அடிவாரத்திலே வந்து நம்முடைய இருதயங்களை அறிக்கையிடுவோம். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே என்று சொல்லலாமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நம்பிதையே கண்டு ஓடி வந்தேன். கல்வாரியின் நம்பிதையே கண்டு ஓடி வந்தேன். கடும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கடும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நம்முடைய குறைகள் கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடாமல் நம்முடைய வல்லமை உள்ளவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவருடைய பாவங்களை மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார். அவருடைய சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கூடி அவரை பாடும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவருக்கு நாம் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய்
நீர் எங்களுக்கு தந்த நல்ல சாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் இருதயங்கள் உமக்கு நேராக நன்றி நாம் நிரப்புகிறது. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் அனைத்தும் எங்களுக்கு நீர் இலவசமாய் தந்தது, கிருபையாய் தந்தது. உங்களுடைய இரக்கத்தினாலே எங்கள் மேலே வைத்திருக்கிற தயவினாலே இவைகள் நாங்கள் பெற்றுக் கொண்டதப்பா. உங்களுடைய கரத்திலிருந்து எங்களுக்கு தருகிற நன்மைகளுக்கு பதிலாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எண்ணில் அடங்காத நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்தீர். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகாயெண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்தார். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாக கூட்டி சேர்த்தார் அல்லவா. அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய இரக்கத்தை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தத்தான் வேண்டும். கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலை பொழுதிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரசன்னராக இருக்கிற தயவுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக துதிகளை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதினுடைய பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்து உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலே, இந்த மாதத்தின் நடுப்பகுதியிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக உங்களுடைய திருப்பாதம் கெஞ்சி நிற்கிறோம். உங்களுடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து உடைய பிரசனங்களோடு கூட எங்களை நடத்தும்படியாக உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே, ஆமென். வந்து உடைய திருமறை பாகம் வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 34 வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 34 வரை. அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடாதவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கா இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவரும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? தம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர்.
அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மானுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி. வாசித்தாய்க்கு கிறிஸ்துவே எமக்கு மகிமை உண்டாவதாக. எழுந்திருந்து நம்முடைய விசுவாச கீதங்களிலே 165வது பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்று சொல்லக்கூடிய பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாடிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை எருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனித என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும்,
பகல் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்ந்து சமர்ப்பிக்கிறோம். இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 வருடம் உண்டாவதாக. வருடத்தின் 5 மாதங்களை கடந்து வருடத்தின் நடுப்பகுதியிலே வந்திருக்கிறோம். இதுவரையில் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாயிருக்கவும் அவரை பாடி ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக இந்த மாதத்துக்கு ஆண்டவரே என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் தந்த வார்த்தை ஆபகு தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. வேதத்திலே வருடங்களின் நடுவிலே என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஆபகு தீர்க்கதரிசி என்ற புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நம் வேதத்தை தேடும்போது வருடத்தின் நடுவிலே என்று சொல்லக்கூடிய வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆபகு தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை வியப்பையும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இந்த ஆபகு தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அதன் பின்னணியை தேவன் அங்கே எழுதுகிறார். தேவன் தன் சொந்த தேசத்தில் அநீதியையும் அக்கிரமத்தையும் அனுமதிக்கிறார். ஆனால் அவர்களை தண்டிப்பதற்கு அதைவிட கொடூரமான ஒரு பேரரசான பாபிலோன் தேசத்தை பயன்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பாபிலோனிய நாடு கடத்தல் தவிர்க்க முடியாதது என்பதை ஆபகு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தாலும் இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனபடியினாலே ஆண்டவர் தன் சொந்த தேசத்திலே அழிவையும் அக்கிரமத்தையும் அனுமதிக்கிறார் என்று ஆபகு தீர்க்கதரிசி கேட்கிறார். அப்பொழுதுதான் அவர் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுவிட்டு அவர் முடிவிலே சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும். வாசிக்கலாம். ஆபகு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 17ஆம் வசனம், 19ஆம் வசனத்தை வாசிப்போம். எந்தலன் 3:17 அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் நாட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபகு தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிறார், ஆண்டவரே, தேசத்திலே நீர் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் வைக்கப் போகிறீர். ஆனால் நீர் பாபிலோனுக்கு எங்களை அடிமைகளாக கொண்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே எங்கள் ஆய்க்கிறதை கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நினைத்துப்பார், கடந்த நாட்களிலே நான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நினைத்து பாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய முறையீடுகளை அவன் வைக்கிறான். ஆனால் இவ்வளவு நன்மைகளை செய்த போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாதபடி அவள் எப்பொழுதும் எதிர்த்திருந்தபடியினாலே ஆண்டவர் ஆபகு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். அங்கேதான் கர்த்தருடைய
தேவனுடைய திட்டம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் வரை காணப்படுகிறது. அங்கே சொல்லுகிறார், ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவருடைய தந்தை வரும்போது எனக்கு பயம் உண்டாயிற்று, என் நிலையில நிற்க முடியவில்லை, நடுக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி அவர் அலறுகிறதை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே நாம் ஆண்டவருடைய கிரியையை நினைவு கூறும் நினைத்தருளும் என்று சொல்லி ஆபகுக் சொல்லும் போது இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்கிற ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 15 வரையிலும் மிக முக்கியமாக ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இந்த ஆபகுக் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்க முடியும். இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கடந்த காலத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் அதிசயங்களை அங்கே நினைப்பூட்டி காட்டுகிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களிலே சமுத்திரத்துக்குள்ளே உமது குதிரைகளோடு நடந்து போனீர். வசனம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நடந்து போனார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறார்கள், கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பே முறையிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ஏனென்று சொன்ன தாங்கள் நினைத்தது ஒன்று, இப்பொழுது நடப்பதோ ஒன்று. ஆண்டவர் மோசேயை கொண்டு ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் இருப்பு காலவாயிலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக கொண்டு வருகிறார். எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாகி வந்த ஜனங்கள் ஒரு நாளைக்குள்ளே 2வது நாளைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சோதனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. மிகவும் சந்தோஷமாக விடுதலை பெற்றவர்களாய் ஆடி பாடி நடந்து வந்த ஜனங்களுடைய வாழ்விலே இப்பொழுது ஒரு வழி அடைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. எந்த வழியிலும் அவர்கள் திரும்ப முடியவில்லை, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் போக முடியவில்லை. எதிரிலே காணப்படுகிற தண்ணீரை, திரளான தண்ணீரை காண்கிறார்கள். ஆனால் பின்பக்கத்திலோ ஒரு பெரிய சேனை நெருக்கிக் கொண்டு வருகிறது. திரளான சேனை அவர்களை துரத்தி வருகிறது. வழி தெரியவில்லை. கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த செங்கடலுக்குள்ளே வழியை திறந்து தம்முடைய தூதகணங்களோடு அவர் புறப்பட்டு போனார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை அவர் நினைப்பூட்டி கொடுக்கிறார். கர்த்தாவே, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்லி அவன் திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறார். கடந்து வந்த பாதையிலே 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். வழி தெரியாமல் நாம் நடக்க முடியாதபடி, கடக்க முடியாதபடி சோதனைகள் நம்மை சூழ்ந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் அதிசயமாய் வழி இல்லாத இடத்திலே வழியை உருவாக்கி ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே, அதை அந்த கிரியையை திரும்ப நினைப்பூட்டி அவருக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நினைப்பூட்டார். ஆண்டவரே, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பித்தருளும், புதுப்பித்தருளும் என்று கேட்கிறார். அதே சூழ்நிலைக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப போகிறார்கள் என்பதை அவன் நினைத்தபடியினாலே, ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், உம்முடைய பிள்ளைகளை விட்டு விடாதிரும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா. வழி இல்லாத இடத்திலே கிடந்த நேரத்திலே வழியை உண்டாக்கி எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். இந்த கிரியையை நீ நினைவு கூறும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆபகுக் சொல்லுகிறான். ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உறுதிப்படுத்தி அருளும், நாங்கள் உம்மிடத்திலே நினைப்பூட்டுகிறோம் என்று அவன் சொல்லுகிறான். 2வதாக யோசுவா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, திரளான ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் நடந்து போனார். 2வதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் நிற்க பண்ணினார் என்று சொல்லி இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். கோபத்தோட பூமியிலே நடந்தீர், உக்கரத்தோட ஜாதிகளை போரடித்தீர். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்
வருகிறது. சூரியனும் சந்திரனும் தங்கள் மண்டலத்திலே நின்றது. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. இங்கே யோசுவா தன்னுடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது 10ஆம் அதிகாரம் யோசுவா 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே இந்த நிகழ்ச்சியானது சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாகி மோசேயின் தலைமை பீடத்தை விட்டு மாறி யோசுவாவின் தலைமையிலே வருகிறார்கள். இப்பொழுது அவர் கடந்து வருகிற பாதையிலே ஆயி எதிரடியாக காணப்படுகிறது. எரிகோ எதிரடியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த 2 தேசத்தையும் அவர் முறியடித்ததை கிபியோனில் உள்ள ஜனங்கள் கேள்விப்பட்ட போது இந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டபடியினாலே கிபியாவின் குடிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர்களோடு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் நல்மனம் பொருந்தி அவர்களுக்கு அடிமைகளாகிறார்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடனே வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எக்ரோனின் ராஜாவாகிய எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தபீருக்கும் ஆள் அனுப்பி. இங்கே இந்த அதோனிசேதேக் இஸ்ரவேல் ஜனங்களுடைய படையை கண்டு பயந்தபடியினாலே 5 ராஜாக்களிடத்திலே உதவி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், கிபியோனின் குடிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கப்பம் கட்டுகிறவர்களாக அவளோடு ஒப்பந்தம் செய்துவிட்டார்கள். ஆனால் இவர்களை நான் தனியாக ஜெயிக்க முடியாது. எனவே ராஜாக்களாக 5 பேரை அவன் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக வருகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. கிபியோனுக்கு மேலே இந்த யோசுவா வந்து சொல்லுகிறான். வாசிங்க 10:12. யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிரம் மேலும் தரித்து நில் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் வரையிலும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. யோசுவா எமோரியரோடு யுத்தம் பண்ணும் போது இந்த ஒரு நாளிலே இந்த யுத்தத்தை முறியடித்து விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான். சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சூரியன் மறைவதற்குள்ளாக எதிரிகளை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அவன் பார்க்கிறான். மிகவும் வைராக்கியத்தோடு சொல்லுகிறான், எமோரியரை இன்றைக்கு நான் காலி பண்ண வேண்டும். எனவே சூரியனே நீ அங்கே தரித்து நில், சந்திரனே நீ ஆயிரமே தரித்து நில் என்று சொன்னான். வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ள ஆண்டவர், சர்வ சிருஷ்டியும் படைத்த ஆண்டவர், ஒரு மனிதனுடைய வார்த்தையை அவர் கேட்கும்படியான சூழ்நிலை உருவானது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே ஒரு மனிதனுடைய வார்த்தையை, யோசுவாவை போல ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் நிற்கப்படின அந்த நாளை போல ஒரு நாளும் உலகத்திலே முன்னும் பின்னும் நடைபெறவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்டு சூரியனை நிறுத்தினார், சந்திரனை நிறுத்தினார். உலகத்தில்
என்னதான் செய்தாலும், உலகத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் நடத்தினாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவர் சுற்றவிட்டிருக்கிற சூரியனை, சந்திரனை, கிரகங்களை ஒரு மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனுடைய கற்பனை கேட்காத அளவில் ஆண்டவர் பூமியை அந்தரத்திலே தொங்கவிட்டு அப்படியே சுற்றி வைத்திருக்கிறார். சும்மா விளையாட்டுக்காக ஆண்டவர் ஒன்றையும் செய்யவில்லை. அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு உலகத்தின் எல்லா நட்சத்திரங்களையும், விண்வெளியையும், ஆகாய மண்டலங்களையும் தன்னுடைய வார்த்தையினாலும் தன் கையசையினாலும் அவர் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய கையிலே வைத்து எல்லாவற்றையும் அவர் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தப்படிதான் எல்லாம் நடைபெற வேண்டும். எனவே விஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், பூமியின் மையம் எங்கே இருக்கிறது, இது எங்கிருந்து சுற்றி கொண்டிருக்கிறது, இதன் ஈர்ப்பு விசை எங்கே இருக்கிறது, இந்த பூமி இவ்வளவு பெரிய பருமனான பூமி அந்தரத்திலே எப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து ஆராய்ந்து அழுத்து போனார்கள். எங்கிருந்து பூமியுடைய பேலன்ஸ் இருக்கிறது என்பது தெரியவில்லை. சமீபத்தில் நான் காணொலியை பார்த்தேன். நட்சத்திர மண்டலங்களை அப்படியே ஒரு கிடைமட்ட கோடாக வைத்தால், கீழே பூமியை வைத்திருந்தால், இதற்கு மேலே ஒரு சக்கரத்தை அப்படியே சுற்றவிட்டு இருக்கிறார்கள். மொத்த அந்த சந்திர மண்டலங்களை, நட்சத்திர மண்டலங்களையும் அதற்கு மையமாக பூமியை வைத்து ஆண்டவர் சுற்றி விட்டு இருக்கிறார். எனவே இந்த நட்சத்திர மண்டலத்தை கடந்து இதுவரையும் விஞ்ஞானிகள் போகவில்லை. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய அற்புதமான கிரியைகள், ஆண்டவருடைய விரலில் கிரியையாகிய நீர்வடைத்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கு. அவருக்கு தெரிந்தது, உலகத்தில் ஒரு மனிதனும் நட்சத்திர மண்டலத்தையும் சூரிய மண்டலத்தையும் அசைக்க முடியாது. ஏன்னா அவர் தம்முடைய விரல்களின் கிரியையினாலே எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை, இப்படிப்பட்ட சூரியனையும் சந்திரனையும் கீழிருந்து ஒரு மனிதன் சொல்லுகிறான், சூரியனே நீ அங்கே கிரியையிலே தரித்து நில்லு, சந்திரனே நீ ஆயலோனிலே நில்லு என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கும் போது வானத்திலே சூரியனும் சந்திரனும் நிற்கிறது. நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில சூரியன் உதித்து வருகிறது. 12 மணிக்கு நம்ம நினைக்கிறோம் இனி சாயங்காலம் 5 மணி சீக்கிரமாக வரப்போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே சூரியன் நடுவானத்திலே நின்று கொண்டிருக்கிறது. 12 மணி அப்படியே 12 மணியாக இருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் குடிகளெல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் இன்றைக்கு இந்த காரியம் நடைபெறுகிறது? சூரியன் அங்கே நின்று கொண்டிருக்கிறதை ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவின் வார்த்தையை கேட்டார், சூரியன் எங்கே நிற்கப்படினார். ஆண்டவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். அவர் எமோரியரோடு யுத்தம் பண்ணும் போது தம்முடைய பிள்ளையாகி யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு நடுவானத்திலே சூரியனையும் சந்திரன் நிற்க வைக்க வல்லமை உள்ளவர் என்பதை ஆபகுக் சொல்லுகிறார். வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை விளங்க பண்ணும். நாங்கள் உம்மிடத்திலே உம்முடைய கிரியையை விளங்க பண்ணுகிறோம். உலகத்தில் எல்லாவற்றையும் நீர் ஆண்டு கொண்டிருந்தாலும் யோசுவா என்ற ஒரு மனிதனுக்கு முன்பாக நீர் அவன் சொன்னதை கேட்டீர் அல்லவா? உம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக சூரியனை சந்திரனை நடத்தினீர் அல்லவா? எங்கள் ஜனங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே அக்கிரமத்தையும் மீறுதலைகள் மேல் திணித்து விடாது ஆண்டவரே, இவள் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விடாது என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே போராடுகிறதை வேதம் சொல்லுகிறது. அதற்கப்புறமாக நம் சங்கீதத்தில் இன்றைக்கு வாசித்தோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அதே வார்த்தையை சங்கீதக்காரனும் தன்னுடைய வாழ்விலே சொல்லுகிறார். செப்பனியாவும் இங்கே ஆபகுக்கும் இதை அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் கால்களை மான் கால்களை போராக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற அதே வார்த்தையை இங்கே ஆபகுக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம்
33ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுவார். கர்த்தர் என் பலன், அவர் கால்களை மான்கால்கள் போலாக்குவார், என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று சொல்லி ஆபகு கறிக்கையிடுகிறார். அதுக்கு முன்பாகத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் நாட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஒன்றும் செய்ய தெரியவில்லை, அமைதியாகிவிட்டாராவது. விதைத்து பார்த்தார், அவர் சொல்லி பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய கிரியைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே நினைப்பூட்டி கொடுத்தார். ஆண்டவரே, செங்கடலிலே நீர் வழி திறந்தீர், எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் நடந்து போனீர். யோசுவா என்ற ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு வானமண்டலங்களை எல்லாவற்றையும் நீர் அப்படியே நிலைநிறுத்தி வைத்திருந்தீர். ஆண்டவரே, எனக்கு தெரியவில்லை, நீரே நடத்தும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பலன் பெற வேண்டிய நேரத்திலே ஒரு பலனையும் முன்னிட்டு பெற்றுக் கொள்ளவில்லை. வாசிக்கலாம் 17ஆம் வசனம், ஆபகு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் நிறைவு செய்வோம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறான். அவர் தான் சொல்லுகிறார், வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி ஆபகு வருஷங்களின் நடுவிலே ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கிறார். திருச்சபையாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பீம் என்று கேட்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுவது போல, ஆபகு சொல்லுவது போல, அவரின் பலன், கர்த்தரின் பலன், நான் அவருக்குள்ளே மகிழுவேன், எல்லாம் எதிரடியாய் காணப்பட்டாலும் அவருக்குள்ளே மகிழுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது தம்முடைய பிள்ளைகள் வருஷங்களின் நடுவிலே உங்களுடைய கிரியை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை செம்மையாய் நடத்துவார். ஆபகு சொல்லுவது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்ல முடியும். திரளான தண்ணீர்களுக்குள்ளே ஒரு தேவதூதனாக நடந்து போன ஆண்டவர் யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு வானத்தையும் சந்திரனை நட்சத்திரங்களையும் சூரியனை சந்திரனை நடுவானத்தில் நிறுத்தின ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஒன்றை குறைவாய் நமக்கு செய்ய மாட்டார். எனவே ஆண்டவர்களே, மகிழ்ச்சியாயிருப்போம். இந்த 6வது மாதம் முதல் நாளிலே காலையிலே துவைத்திருக்கிற நாம் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, 5 மாதங்களை அதிசயமாய் நடத்தி வந்தேன். இந்த 6 மாதங்களும் நீரங்களை நடத்தும்படியாக இந்த முதல் மாதத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அப்பா, நீரங்கள் பலனாக வேண்டும், நீரங்கள் மகிழ்ச்சியாக வேண்டும், எங்களை ஸ்தலத்திலே நிறுத்த வேண்டும், எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே எங்களை நிற்கப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் மிகவும் நெருக்கமான மாதம். எல்லா ஜனங்களும் பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு பிள்ளைகள் சேர்ப்பதற்காக அவர்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கிறது. எனவே அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி இந்த வருஷத்தின் நடுவிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாமும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய ஆண்டவரே, ஆபகு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பீம் என்று நாம் கேட்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே கீர்த்தனைகளிலே 21வது பாடலை பாடி ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். கீர்த்தனை 21.
எந்நாளுமே துதிப்பாய். நேசரேசுவை எந்நாளுமே துதிப்பாய். எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ உன்னத தாம் செய்த இந்நாள் வரையில் உன்னத தாம் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதி. நிலையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி நித்தம் முனை மூடி சுட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். நன்மையாலும் வாயை நீரைத்தாரே பூர்த்தியா நன்மையாலும் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ள மேலவரருள் சாமீபயமுள்ள மேலவரருள் சாலமும் தங்குமே சத்தியமே இது சாலமும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பும் மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எல்லாம் உன் பாவம் அகண்டது தூரமே எல்லாம் பாவம் அகண்டது தூரமே எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். ஜெபிப்போம். அன்பு நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமான எங்களோடு கூட இருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் நடுவிலே உங்களுடைய கிரியை உயிர்ப்பிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கு கொடுத்த காணிக்கைக்கு அங்கீகரிப்பீராக. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர். கையின் நிறைவுகளை ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஜூன் மாதம் எங்கள் பிள்ளை
வயல்களிலே தானியமற்று போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் பலன், அவரின் கேடகம், அவரோட நம்பிக்கை என்று சொல்லி ஆபத்து அறிக்கையிட்டது போல உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சார்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபைதான். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பள்ளத்தாக்கள் எல்லாம் நிரப்பும்படியான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். கர்த்தாவே, வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருப்பதாக, உம்முடைய பலமுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக, குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. கை பிரயாசங்களிலே நிறைவான ஆசீர்வாதம் தாரும். பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே தேவையாக காணப்படுகிற கர்த்தாவே, இந்த பேஸ் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். படித்து விட்டு அட்மிஷனுக்காக காத்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வீராக. எனக்கு இந்த படிப்பு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து விரும்புகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைகளுக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாற்றமாக காரியமாய் மாற்றி தருவீராக. சோர்ந்து போகாமல் நிலைத்திருந்து கர்த்தாவே, பலனுக்குள்ளே அவர்கள் மறைந்து ஜெயமெடுக்கும்படியாய் கிருபைதார். நம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவோடு பிள்ளைகளை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதமான கரங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்தையுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். மன்னோர் கூட்டமாக ஆடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏகதேவர் இருக்கே ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவரின் இணையில்லாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் என்று மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். 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 கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். வியாழக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரை நம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்கிறோம். வியாழக்கிழமை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை நமக்கு இங்கே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக ஜெபம் இருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
ഈ സകലത്ത് പാടി ഒരു എടുത്ത് കൊള്ളാൻ